கேட்டினம்மா. நீங்க எனக்கு வந்து 8 பேர்களும் நான் இருக்காளே பார்வதி. பார்வதி வந்து எனக்கு மனைவி. பார்வதியுடைய தங்கை. எனக்கு நீங்க 8 பேரும் கொழுந்தியா உண்டு. கொழுந்தியா கொழுந்தியா வேணும். நான் உங்களுக்கு அத்தான் உண்டு. நீங்க அத்தான் உண்டு. அத்தானா நீங்க? உண்டு. நாங்கெல்லாம் கொழுந்தியா. அப்ப இந்த அத்தான் கேட்டா நீங்க என்னனாலும் கேளுங்க. என்ன கேட்டாலும் தருவேன். உச்சிமாகாளி உனக்கு நான் இல்லைன்னு சொல்லாம நான் தருவேன். சிறப்பான இந்த நல்ல நேரத்தில் பாடும் விழிசை நிகழ்ச்சியை ஆதரிட்ட கருகுருகி பிறந்ததான கருமாறி தீக்குள்ள பாஞ்சதான தீப்பாச்சி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்த போடு பார்த்தா என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்னிடத்தில் நீ கேட்டினம்மா. ஆண்டவன் எதனாலும் கொடுப்பேன் அம்மா. உங்களுக்காண்டி எதனாலும் கொடுப்பேன். ஆண்டவன் சிவபெருமான் இடத்துல அட்டகாலி 8 பேர்களும் குளிப்பதற்கு தடாகம் குளிப்பதற்கு தடாகமே கும்பினவோ லிங்க வேண்டும் 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 பார் 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 தாண்டி ஐம்பத்துவாறு தலைமுறை காலியான காலி ஓட்டவே ஆண்டவர்கள் இல்லா அரசு ஆட்சி செய்யவே மன்னவர்கள் இல்லா மாளிகையை ஆளவே புருஷனவர் இல்லா புருஷனவர் இல்லா புகழோடு வாழவே புருஷனே எங்களுக்கு வேண்டாம். காடவர்களும் வேண்டாம் மன்னவர்களும் வேண்டாம். குளிப்பதற்கு தடாகம் கும்பிடுவதற்கு லிங்கம். குளிச்சுட்டு குத்த வைக்க முடியுமா? குளிக்கணும் சாமி கும்பிடணும். எந்த சாமியோ எங்களுக்கு வந்து சாமி கும்பிடணுமையா எங்களுக்கு சக்தி வேணும்ல. அதனால எங்களுக்கு வீட்டு இருக்க வேப்ப மரம் விளையாட ஆழ மரம் சொல்றேன் கேளு. என்ன ஆம்பளை துணை இல்லாம உங்களால ஒருபோதும் வாழ முடியாது. பாப்பா பாப்பா வாழ்ந்து காட்டுறோம். அதான் சத்தியம் கொடுக்கனாலும் இந்த சிவலிங்கம் தான் கொடுக்கணும். உயிர் கொடுக்கனாலும் இந்த சிவன் தான் கொடுக்கணும். ஆடவர்கள் இருந்தா அசட்டாலாம் ரொம்ப கூடுதலா இருக்கும். அதனால எங்களுக்கு மன்னவர்களே வேண்டாம். எங்களுக்கு 103 லிங்கத்தை மட்டும் கொடுங்க. அப்ப பார்த்தாரு ஆண்டவன் சிவபெருமான் உனக்கு லிங்கம் தானே தேவை. ஏன்ட நிறைய லிங்கம் இருக்கு. வச்சுக்க பாடகலிங்கம் இருக்கு, சொக்கலிங்கம் இருக்கு, வைத்தியலிங்கம் இருக்கு. போனா போட்டு சிவலிங்கம், கருத்தலிங்கம், தங்கலிங்கம், தகட்டுலிங்கம் எல்லா லிங்கத்தையும் அள்ளி வச்சுக்க. லிங்கத்தை வாங்கினால் லிங்கேஸ்வரியானவள் அவள் லிங்கம் வாங்கிக்கோ. வருகிறான் வருகிறான்
அம்மா. ஆமா. அப்ப பார்த்தால் திரிபுரம் என்று சொல்லக்கூடிய முப்புறத்துக்கு வருகிறான். லிங்கத்தை இறக்கி வச்சா. இறங்கி வைக்கிறா. என்ன அதிசயம். தக 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 தகன்னு கோட்டை உருவானது. உருவாகிட்டு இருக்கு. அந்த கோட்டையில என் அம்மா உச்சிமகாளி கொடுங்க அவங்க என்ன இது மட்டும் தானா? உச்சிரி மகாளி அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தருவாங்க. அட்டகாலி 8 பேர்களும் நாம கோட்டை போட வேண்டும், கொடிமரம் நட்ட வேண்டும். லிங்கத்தினுடைய மகிழ்ச்சியால மண்ணால கோட்டை போட்ட கோட்டை போட்ட மழை பெய்தா கரையும் கரையும் என்று அப்பளம் கொடுத்தாங்களா 20 ரூபா, இப்போ ஒரு 20 ரூபா கொடுத்தாங்களா டீ கடை பேரு, அப்புறம் சொன்னாங்களா 50 முத்துறோம். அதே பேர் சொல்லு. அதேதான். ஆமா, திருப்பதி டீ ஸ்டால். அம்மன் அருளால வளர்ந்து வரும். சரி சரி. டீ ஸ்டால் உரிமையாளர் என் அன்பு சகோதரர் நமக்கு 50 லட்சத்தையும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அள்ளி பணம் கொடுத்து உள்ளார்கள். உங்க டீ ஸ்டால் வந்து இன்னும் மேலும் மேலும் பெருக வேண்டும். பெரிய பெரிய மகால் டீ ஸ்டால்லாம் வைக்க வேண்டும். விடிய விடிய சுட்டு குத்திட்டே இருப்பேன். வாழ்க வளர்க என்று சொல்லி மனமாற வாழ்த்திக் கொண்டு என் அம்மான உச்சிரி மாகாளி தங்க கோட்டை, தனல் கோட்டை, ஈயா கோட்டை, இதெல்லாம் கோட்டை கோட்டை போட்டு மாந்து வருகிறான் உச்சிரி மாகாளி. பிரம்மதேசத்துல உச்சிரி மாகாளி அம்மா எப்படி கோட்டை போட்டு இருக்குதா, இந்த செங்குட்டார சமுதாயத்துல இந்த கோட்டை போட்டு வாழ்ற மாதிரி முப்புறத்திலையும் கோட்டை போட்டு வாழ்கிறார். முப்புறம் கோட்டையில என் அம்மையானவள் எப்படி வாழ்ந்து வருகிறா தெரியுமா? ஒன்ற நல்ல படித்தேலமா படித்தலமா ஓலை பூஜாவேடியா ஜாவடியா
எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? கோட்டையில் கொடியும் கட்டி கொடி மரத்தில் பட்டமும் கட்டி, கோட்டையில் கொடியும் கட்டி கொடி மரத்தில் பட்டமும் கட்டி, ராஜாங்க நடத்தியார் மாகாளி இந்த பிரம்ம தேசத்தை ஆட்சி செய்தார். மகாளி உச்சினி மகாளி, இந்த பிரம்ம தேசத்தை ஆட்சி செய்தார். மகாளி. கொடிமரத்துல வட்டுங்கட்டி ராஜாங்க செய்து வருகிறார். மைனா குருவி, மைனா குருவி. சரி சரி, நல்லா இருக்கு. அதானே பறக்க அழகே தனி அழகு. அப்படி இருக்கும்போது என் அம்மா உச்சினி மகாளி அம்பிகையானவள் அரசாட்சி செய்து வரக்கூடிய நாளையில பகவான் கொடுத்தாரே 103 லிங்கம். 103 லிங்கம். அந்த 103 லிங்கத்துக்கும் விடாம பூஜை செய்து வருகிறார். ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லுக்கு நம்ம பூஜை செய்து வந்தாலே கல்லுக்கு கூட சக்தி வரும். லிங்கத்துக்கு பூஜை செய்யும் போது சக்தி வராம இருக்குமா? 103 லிங்கம் அத்தாண்ட வாங்கிட்டு வந்திருக்காளா? சரி, சக்தி இல்லாத லிங்கத்தையே வாங்கிட்டு வந்திருப்பா. கோட்டையானது தக 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 அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அம்மாளுடைய காளி கோட்டையானது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பகவானுடைய கோட்டை கையிலை தனிந்தது. ஐயோ, பகவான் கோட்டை இல்லாம இருக்காரா? எந்த லிங்கத்தை கொடுத்தாலும் சுக்கலிங்கத்தையும் கொடுக்கலாம், தங்க லிங்கம் தகட்டு லிங்கத்தையும் கொடுக்கலாம். போனா போன இந்த ஆத்ம லிங்கத்தை கொடுக்கலாமா? ஆத்மா லிங்கத்தை கொடுத்துட்டு ஆத்மா இல்லாம அழைதாரு. ஆத்மானா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்தி, எனர்ஜி. எனர்ஜி இல்லனா இருக்க முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாதுலாமா. அதேதான், உடம்புல சக்தி இருந்தாதான் வாயை திறந்து பேச கூட முடியும். என்ன முடியல, என்ன செய்ய? சரி சரி, எவ்வளவு நேரம் அவையம் போட முடியுமோ அவ்வளவுதான் நம்ம அவையம் போடுவாங்க. இருந்தாலும் போட்டுதான் ஆகணும், மாட்டோம். அதான கேட்டேன், கொஞ்ச காலமா அவையம் போடச்சேன்னா எனர்ஜி இருக்கணும்ல. அப்ப ஓடணும். வருஷத்துக்கு வருஷம் எனர்ஜி கொஞ்சம் குறையத்தான். நமக்கு வருஷத்துக்கு வருஷம் தேடுதில்ல, தேவைப்படுதில்ல. என்ன செய்ய? ஆனாலும் இருக்கக்கூடிய என் அம்மால உச்சினி மாகாளி அம்பிகையானவள் கோட்டை பாட்டு வாழ்ந்து வரக்கூடிய நாளையில கோட்டை உயர்ந்து கொண்டு இருக்கும் போது அங்கே காளி கோட்டை உயர்ந்ததை, கையிலை கோட்டை தனிந்ததை, சக்தி கோட்டை உயர்வதை, சங்கரன் கோட்டை தனிந்ததை, கைலாச வாசல் கைலாச வாசல் கடவுளான பகவானுக்கு லிங்கமட கொடுத்த நாளே லிங்கேஸ்வரன் பகவான்
பகவானுக்கு முடியல. ஆமா. என்னது முடியல? பகவானுக்கு உடம்புல சக்தி இல்ல. சக்தியை கொடுத்ததுனால ஆண்டவன் பகவானுக்கு சக்தி கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைகிறது. எனர்ஜி எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது பகவானுக்கு. குறையும் போது அமர தேவ முனிவர்கள் பகவானுக்கு என்ன பழைய மாதிரி பகவானுக்கு அருள் இல்லையே, ஒரு மாதிரி செழிப்பு இல்லாம இருக்காரு. என்ன காரணம்? நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா நம்ம அது முகத்துல காட்டும். உடம்புல ப்ராப்ளம் இருந்தா, ப்ராப்ளம்னா என்னது? நோய் இருந்துச்சுன்னா. நோயான அதானே உடம்புல தான் ப்ராப்ளம் ஏதோ இருக்குன்னு பார்த்தேன். முகத்துல உன் முகத்தை பார்த்து உனக்கு ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படி கண்டுபிடிப்பாங்க. பண்ணத்தான் செய்யுது. என்ன செய்ய? அப்ப ஆண்டவன் பகவானுக்கு ஒரு மாதிரி பகவானுக்கு சக்தி குறைந்தது ஐயா. அப்ப பார்த்தார்கள் அமரதேவ முனிவர்கள் எல்லாம் என்னம்மா பகவானுக்கு சக்தி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சட்டி கொடுக்க என்ன செய்ய முடியும்? சட்டி இல்லனே சக்தி. நானும் அதானக்கா சொன்னேன். அதானே சட்டியத்தான் சொல்றேன். உங்ககிட்ட எத்தனை வீட்டுல கல்யாணம் சட்டி இருக்கா? உங்க வீட்டுல ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கேன். அது சுவா போட்டு ஈரமாயி போச்சு. கார்த்திகை அன்னைக்கு தானே பயன்படுத்துவாங்க கல்யாண சட்டியை. ஆமா, கல்யாண சட்டி நான் எப்பவுமே கார்த்திகை தான் பயன்படுத்துவேன். என் நம்பிக்கையானவர் இது சக்தி. ஒரே சக்தி கல்யாண சட்டி நம்ம ஒண்ணுதான் இருக்கு. சக்தி பகவானுக்கு. சக்தி இல்லாமல் இருக்கும்போது அமர தேவ முனிவர்கள் எல்லாம் பகவானுக்கு சக்தியை நம்ம கொடுக்க வேண்டும் அல்லவா? தெய்வங்களுக்கு சில நேரத்துல அதாவது சக்தி குறையுமா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை தெய்வங்களுக்கு எல்லா தெய்வங்களுக்குமே மகா கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும். அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும். அப்பதான் தெய்வங்களுக்கு சக்தி உரியேறுமா? 12 வருஷம் எப்படி தெரியுமா? எப்படின்னு 4 வருஷம் சக்தி ஏத்தின பிறகு சிலையில நிக்கும் அருள் சக்தி. அதுக்கு அடுத்தாப்புல எதிர் பீடத்துல வந்து இருக்கும் 4 வருஷம். அதுக்கு அடுத்தாப்புல 4 வருஷம் கொடிமரத்துல போய் இருக்கும். ஆமா, கொடிமரத்துல இருந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை சக்தி ஏத்துவாங்க. யார் ஏத்துவா? ஏத்தக்கூடியவங்க ஏத்துவாங்க. சக்தி வந்து தெய்வத்துக்கு போகுமா? எல்லாரும் ஏத்த முடியாது ஐயா. பார்த்தார்கள் அமர தேவ முனிவர்கள் பகவானுக்கு நாம சக்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? முதல்ல பகவானுக்கு பால் அபிஷேகங்கள் செஞ்சு பார்ப்போம். தலையில இருக்கிறது பால் குடங்கள். கைலாசத்துல இருந்து திருப்பார்கடல்ல இருந்து கைலாசம் போகணும்னா முப்புரங்கோட்டை வழியாகத்தான் போகணும். முப்புரங்கோட்டை வழியாகத்தான் போய்கிட்டு இருக்காங்க. பால் குடங்கள் சுமந்து கொண்டு இந்த பக்தர்கள் அமரதேவ முனிவர்கள் பார்வதி சம்போ பால் குடங்கள் சுமந்து மாறோ, தலையில் பால் குடங்கள் சுமந்து மாறோ. எடுத்து நாங்க சுமந்து வாரோம், தலையில் பால் குடங்க சுமந்து வாரோம். சம்போ கைலை மனுநாதனுக்கு சம்போஷங்கர் ஐயா சான்போஷங்கர் கால்நடைய சுமந்து வாரோ, கால்நடைய சுமந்து வாரோ. சம்போஷங்கர் சங்கரா ஏ சங்கரா பாசி படர்ந்த மலை சம்போஷங்கர சாம்போஷங்கர பங்குனி தேர் ஓடும் மலை, அது பங்குனி தேர் ஓடும் மலை. ஊசி படர்ந்த மலை சம்போஷங்கர் சான்போஷங்கர் ஒட்டி ராஜன் காய்க்கும் மலை, ஒட்டி ராஜன் காய்க்கும் மலை. சம்போஷங்கர் அமரதேவ முனிவர் பால் கூடத்தை
சங்கரனுடைய அந்த முப்புறத்திற்கே வருகிறார்கள் முனிவர்கள். தலையில பாலு குடங்கள். அப்ப அம்மாளுக்கு வந்து என்ன செய்கிறது? இந்த சங்கரா சங்கரா என்று சொல்லக்கூடிய சத்தம் காதுல கேருக்கு. என்னடா சங்கரா சங்கரான்னு கேருக்கு. என்ன கரகரா கரகராங்க. இதுவரைக்கும் நம்ம கோட்டையில சக்தி நாமம் தானே கேருக்கோம். ஆமா. இப்ப சங்கரனுடைய நாமம் கேட்கிறத. என் அம்மா உச்சினி மாகாளி கோட்டையை சுத்தி பார்த்துக்கிட்டு வாரா. ஆமையா. கோட்டையை சுத்தி பார்த்து வரும்போது பக்த முனிவர்களை கண்டார். எடா என் மூவர்களை முனிவர்களை அண்டர்களை தொண்டர்களை வாங்கடா வாங்கடா. நீங்க இன்னைக்கு எங்க போறீங்க? நீங்க கைலாசம் போய்கிட்டு இருக்கோம். கைலாசம் போறீங்க சரிதான். ஆனா எங்க திரிபுரத்து வழியா எதற்கு வந்திருக்கீங்க? இந்த வழியா போனா சாட்டுக்கட்டு வழினாங்க. சரி, அதனாலதான் இந்த வழியா வந்தோம். அப்ப எங்க கோட்டைக்கு வந்திருக்கீங்களா? என்னுடைய பேரை ஒரு முறை சொல்லிட்டு போங்க. என்ன பேரு உங்க பேரு? உச்சினி மாகாளி அம்மாளுக்கு ஓம் நமச்சிவாய. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாய. ஆதி சக்தி. ஓம் நமச்சிவாய. தங்கச்சி ஏ சந்திரமாரி இவர்களை சும்மா விடக்கூடாது. இவங்களை சும்மா விடக்கூடாதுல. எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா என் கோட்டையில இருந்து என் வீட்லயே சாப்பிட்டுட்டு மத்தவங்களுக்கு கரவசம் போடுவேன். அப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய சொல்றமா? சரி, கொழுப்பு எக்கச்சக்க வச்சு போச்சு பாத்துக்க. பார்த்தாலே நம்மள உச்சிரி மாகாளி அடி மேலே அடி அடித்தால் அம்மி கூட நகலும் ஐயா. உங்களை அடிக்கிறத பத்தி தப்பே கிடையாது. அடி பொம்பளை கையினால அடி உடச்சு கொடுத்து வச்சிருக்கோம் பாத்துக்க. பேர சொன்னா விட்டுருவேன், பேர சொல்ல மாட்டேங்களே. வேற சொல்லாம இருந்தா தானே தொட்டு அடிப்ப என்று நம்மள உச்சிரி மாகாளி பெருமை எடுத்தா. மூவர்களே முனிவர்களே வாருங்கோ வாருங்கோ. இந்த திரிபுர சுந்தரி வார்த்தையை தாங்கேளுங்கோ. மூவர்களே முனிவர்களே வாருங்கோ பாலு கோணம் எங்கே கொண்டு போறீங்க? பாலு குடம் எங்கே கொண்டு போறீங்க? பத்திரகாளி வார்த்தையை தாங்கேளுங்க. பாலு கூடம் எங்கே கொண்டு போறீங்க? மோர் குடத்தை எங்கே கொண்டு போறீங்க? மோர் குடம் எங்கே கொண்டு போறீங்க? இந்த முப்புடாதி வார்த்தையை தாங்கேளுங்க. மோர் குடம் எங்கே கொண்டு போறீங்க? எங்க அம்மா என் பேச்ச கேட்காம போனீங்க வம்பா அடி போயிட்டுருவீங்க. அம்மா அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அம்மாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. சிறப்பான இந்த நல்ல நேரத்தில் பாடவும் வெள்ளிசை நிகழ்ச்சியை ஆதரித்த தீபாவளி முருகன் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக மைனா அவர்கள் சார்பாக 50 லட்சத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல மைனா தான் 50 லட்சத்தை கொடுத்தாங்க. அவர்கள் குல கோத்திரங்கள் எல்லாம் உச்சினி மாகாளி அம்மா அருளினாலே வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா. ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஐயா. அப்ப நீங்க எங்க கொண்டு போறீங்க? எங்க வரியா? என் பேச்ச நீங்க கேட்டுதான் ஆகணும். திரிபுர சுந்தரி பேச்ச கேட்கல நீங்க அடிபடுவீர்கள் என்று சொன்ன போடு. எத்தனை அடிபட்டாலும் சரிதான், நாங்க உன் பேரை மட்டும் சொல்லவே மாட்டோம். உன் பேரு நான் நமச்சிவாயம்னு சொன்ன வாயினால உங்க சத்தியநாமத்தை சொல்ல மாட்டோங்க. ஏடாங்க பாரு, கைலாசத்துல இருக்குது சாதாரண பகமா மட்டும்தான். சக்தி எல்லாம் இங்க இருக்குயா. படுகலிங்க இங்க இருக்கு, பரமசனம் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? குருலிங்க எங்க இருக்கு? குருபரன் எங்கடா இருக்கிறாரு? எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? சிவன் எங்க இருக்கிறாரா? சிவன் எங்க இருக்கிறது? சரி, இன்னைக்கு நம்ம அட்டகாலி 8 பேர்களும் பால்குணத்தை பிடுங்குவாளா பிடுங்குவா பிடுங்குவா
மாகாளி 8 பேர் உச்சினி மாகாளி முப்புறங்கோட்டையில் தேவநல்ல முனிவர்களை தேவுக்களே முனிவர்களை மூவர்களே முனிவர்கள் எந்த நூட வார்த்தைகள் குடத்துல இருக்கக்கூடிய மோர பூரா குடிச்சா முகத்துல ஓங்கிட்டு ஒரே ஒரு குத்து தயிரை குடிச்சா தலையில ஓங்கிட்டு ஒரு அடி அடிச்சா ஒரு கொட்டு பாத்துக்க. அதான் பகவான் பகவான் நீங்க நினைக்கிறீங்க, எங்களுக்குலாம் அவர் நாங்க மதிக்கவே மாட்டோம். பகவான நாங்க ஏத்து பார்க்கவே மாட்டோம். அவர் ஆண்டி பண்டாரம் பரதேசி பித்தல் இப்பேற்பட்ட பகவானுக்கு இவ்வளவு விசுவாசமா நீங்க இருக்கணுமா? நாங்க விசுவாசி ஆயிட்டோம்மா. அப்ப பார்த்தால் இந்த உச்சினி மாகாளி அம்மா உச்சினி மாகாளி அம்மாள் கேட்கும் போதும் முனிவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். உச்சினி மாகாளி அம்மாளுக்கு புகழ் கூடுகிறது. புகழ் வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. ஆமா, புகழ் வந்தாலும் பணம் வந்தாலும் சரிதான், பதவி வந்தாலும் பணிவு இருக்க வேண்டும். பணிவு மட்டும் இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை. அப்ப உச்சினி மாகாளி அம்மாளுக்கு கோட்டை வளர்ந்தனால அவளுக்கு ஆணவம் கூடுகிறது. இவன் ஆணவத்தை நம்மளுக்கு உரைக்க வேண்டும் என்று என் ஆண்டவன் சிவபெருமான் இடத்தில அமரதேவ முனிவர்கள் எல்லாம் ஓடோடி வருகிறார்கள். சுவாமி திரிபுரத்தில் இருக்கிறானே திரிபுர சுந்தரி எங்களை அடி மேல அடி அடிக்கிறாள் சுவாமி. அடி மேல அடி அடித்தோம் பேசுகிறா நாகதேவுக்கென பிறக்கலாமா? தினமும் பூஜை செய்யலாமா? அமரனாக பிறக்கலாமா? ஆதி கையில வாழலாமா? மூவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் இடமதிலே திரிபுரத்தில் வாழ்ந்து வரும் உச்சினி மாகாளி அடிமேலே அடி அடித்து அடி அடித்து அவமானமா பேசுகிறார். எங்களை அடி அடித்து அடிக்கிற அடிய கூட தாங்கலாம், ஆனா பேசுகிற பேச்ச தாங்க முடியுமா? முடியாது முடியாது. இல்ல சொல்லால் அடித்த சுந்தரியாகலாம் இருக்கிறா. சொல்லாலும் அடிச்சிட்டாளாமா அடிச்சிட்டாள. ஒருத்தர் ஏசர் பேசும்போது அடிக்கிற அடி கூட மாறும், தள்ளும்பு மாறுமா? உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் என்று சொன்னால் இந்த நாக்கு தான். நாக்கு லேசப்பட்ட நாக்கு கிடையாது. நம்ம தீன்னு சொன்னா கூட சுடாது, நாவினால் சுட்டபடு உள்ளாரு உள்ளாரு, தீயினால் சுட்டப்படு உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டபடு. சொல்லுங்க சொல்லுங்க. நான் தானே, நான் திருக்குறளை படிக்கிற தம்பி வந்தேன். சரி சரி. இந்த சிறப்பான இந்த நல்ல நேரத்திலே பாண்டவும் வில்லிசை நிகழ்ச்சியை ஆதரித்த பிரம்மதேச நகரத்திலே உச்சினி மாகாளி அம்மாளுடைய வாசலில நமக்கு அன்பளிப்பு கொடுத்த செல்வ பூபதி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அம்மா திருமலை அம்மாள் அவர்கள், அன்னார் அவர்கள், திருமலை அம்மாள் அம்மாள் அம்மாள், நம்ம முருகன் அவர்களும் சுமட்டி அவர்களும் அழகுமுட்டு உமா லட்சுமி அவர்களும் சரி, நடராஜன் கலா அவர்களும் அன்னார் அவர்களும், ராமசுவாமி என்ன பேரு நாகேஸ்வரி அவர்களும் நாகேஸ்வரன் நாகம்மா பேரு அதான் நம்ம லேசான பேராதலாம். நம்ம மூர்த்தி ஹோட்டல் தென்காசி மாவட்டம் மூர்த்தி ஹோட்டல் உரிமையாளர் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக நமக்கு 50 லட்சத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். என் தாய் உச்சினி மாகாணி அருளாளர் அவர்கள் குல கோத்திரங்கள் எல்லாம் மாகாணியால் அருளார் மங்களமா போற இடங்கள்
ஐயா அவ வார்த்தையின் தாயான உச்சினி மாகாளி என்னக்கா வடுக்கிற அடி தாங்க முடியாம அமரதேவ முனிவர் எல்லாம் அம்மா சுவாமி நான் காட்டல இப்படியா சுவாமி என்ன நாங்க அமரராக பிறக்கலாமா சரி நாங்க உங்களுக்கு அடிமை பூஜை செய்யலாமா தேவுக்கெல்லாம் பிறக்கலாமா செட்டு செட்டு பிழைக்கலாமா உழைக்கலாமா ஒரு நாள் கழிகிறது ஒரு யுகம் கழிந்தது மாதிரி இருக்கிறது ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு யுகம் கழிஞ்ச மாதிரி போய்கிட்டு இருக்குமா சரி சரி ஆ. அதனால ஆண்டவன் பகவான் இடத்துல முத்து முத்தா கண்ணீரை வடிக்கிறாங்க ஐயா அதான் அமைச்சு கண்ணீரை வடித்த போதும் அப்ப ஆண்டவன் பகவான் எப்படியாவது அம்மாவிட்ட இருந்த லிங்கத்தை எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கணுங்களா லிங்கத்தை பாம்புக்கு வந்து பாம்புக்கு பயமே எதுக்கு தெரியுமா எதுக்குமா அது வாயில வந்து நச்சு பல்லு இருக்கு வாயில விஷம் இருக்கு பாம்புக்கு அதாவது பாம்பை பார்த்து படையும் நடுங்குது ஆமா அதே மாதிரி அம்மாட்ட இருக்கிற என்னது லிங்கத்தை எடுத்தோம்னா ஆமா ஐயா சாப்பிடும் போது டர்ருங்க மாட்டுக்கு போன் பேசும்போது விடிய விடிய பேசுறா கிருங்க மாட்டுக்கு எவிக்கிட்ட அவன் போடுதாம்லாமா ரொம்ப பயப்படுது பிறவே ஆமா நான் பார்த்தேன் பிறகு செல்வி பார்க்கும்ல அதானே அதனால இருக்கக்கூடிய ஆமா. பார்த்தாலிங்க அம்பிகையானவள் சரி. அம்மா கிட்ட இருக்க லிங்கத்தை எடுத்தோம்னா ஆமா. தாய் சொன்னதெல்லாம் கேட்பா கேப்பா கேப்பா லிங்கம் இருக்கிறதுனால தான் அவளுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கிறது லிங்கம் இல்லைன்னா ஆணம் குறைஞ்சிரும் பாத்துக்க என்று லிங்கத்தை எடுப்பதற்கு ஆமா. என் பெருமாள் கண்ணனை நினைத்து கொண்டிருக்க